ஊரில் உள்ள அனைவரையும் விட 70 வருடங்களாக இறைவனை மட்டுமே வணங்கி வரும் பர்சீசாவிடம் விட்டால் அவள் பாதுகாப்பாக இருப்பாள் அப்படின்னு அவங்க 3 பேரும் முடிவெடுத்திருப்பாங்க. அவங்க பர்சீசாவிடம் போயிட்டு ரொம்ப கெஞ்சினாங்க. முதல்ல பர்சீசா கடுமையாக மறுத்தாரு. பெண்களின் சகவாசம் எனக்கு வேண்டாம், ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விடுவான், என் இறைவனை வணங்குவது மட்டுமே என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தியிருப்பாரு பர்சீசா. ஆனா சைத்தான் இப்பதான் தன்னோட முதல் அடியை இங்கே எடுத்து வைக்கிறான். பர்சீசாவின் மனதிற்குள்ள மெல்லிய குரல்ல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினா, அவங்க எவ்வளவு நல்ல காரியத்துக்கு போறாங்க, நீ அவங்களுக்கு உதவலைனா வேற யாரு உதவி செய்வாங்க, இதுவும் ஒரு நல்ல செயல் தானே அப்படின்னு ஷைத்தான் பர்சீசாவோட மனதை குழப்பிருப்பான். இறுதியில பர்சீசா ஒப்புக்கொண்டாரு. ஆனா ஒரு நிபந்தனை, அந்த பெண் ஆசிரமத்திற்கு வெளியே உள்ள ஒரு சிறிய அறையில் தங்க வேண்டும்னு. பர்சீசா தினமும் உணவை சமைத்து தன்னோட ஆசிரமத்தின் வாசல்ல வச்சுட்டு போவாரோ, அந்த பெண் வந்து எடுத்து செல்ல வேண்டும்னு, எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு பர்சீசா அந்த 3 சகோதரர்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. சகோதரர்களும் நிம்மதியா பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. ஷைத்தான் பர்சீசாட்ட வர்றான். பர்சீசா, நீ உணவை வெளியே வைப்பதா அந்த பெண் வெளியே வரும்போது மற்ற ஆண்களின் பார்வை அவள் மீது பட வாய்ப்புள்ளது. நீயே அந்த உணவை அவளது அறையின் வாசலில் வைத்து விட்டு வந்துவிடு, அதுவே சிறந்த பாதுகாப்பு அப்படின்னு ஷைத்தான் பர்சீசாட்ட சொல்றான். இது நியாயம்தானே அப்படின்னு நினைச்ச பர்சீசா உணவை அவளோட வாசல்ல வைக்க தொடங்கினாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஷைத்தான் மீண்டும் பர்சீசாட்ட வரான். நீ உணவை வைத்து விட்டு அமைதியாக வெளியே வந்து விடுகிறாயே, அவள் தனியாக பயப்படுவாள் அல்லவா, குறைந்தபட்சம் வாசலுக்கு வெளியே நின்று அவளிடம் நலம் விசாரிக்கலாம்ல அப்படின்னு பர்சீசாட்ட ஷைத்தான் சொல்றான். கதவுக்கு வெளியே நின்று பேச தொடங்கினார் பர்சீசா. பேச்சு நீளமாகிறது. கதவுக்கு வெளியே நிற்பது சரியல்ல, கதவை திறந்து முகத்தை பார்க்காம பேசு அப்படின்னு ஷைத்தான் பர்சீசாட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அறைக்குள் சென்று அமர்ந்து பேசினால் என்ன தவறு, நீதான் மிகப்பெரிய இறைநேசனாயிற்றே, உன்னை யார் வழி கெடுப்பார் அப்படின்னு அவரோட பர்சீசாவோட ஈமான் மீதே அவருக்கு அதீத கர்வத்தை ஏற்படுத்தினா ஷைத்தான். பர்சீசா அறைக்குள்ள போறாரு. இருவரோட பார்வைகளும் சந்திக்குது. தனிமை, இளமை மற்றும் ஷைத்தானின் தூண்டுதல். 70 வருட கட்டுப்பாடுகள் சுக்குநூறா உடைஞ்சு செதறி போச்சு. அவரு அந்த பெண்ணோட விபச்சாரம் செய்யறாரு. உலக ஆசைகளை துறந்த பர்சீசா ஷைத்தானோட வலையில முழுமையா சிக்கிட்டாரு. சில மாதங்கள்ல அந்த பெண் கர்ப்பமாறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது.